SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுராவின் ஜாழ் விஜயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் விசேட அறிக்கை. லண்டன் விஜயம் மேற்கொள்ள உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில். ரத்து செய்யப்பட்ட முடிவு அரசு நிறுவனங்களுக்கு வெளியான அறிவிப்பு. மகனால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட தந்தை. வீடு புகுந்த குழுவின் அட்டகாசம், மூவர் வெட்டி கொலை. ட்ரம்பின் அதிரடி வேட்டை, ISIS மீது வான்வழி தாக்குதல். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்காவின் யாழ்ப்பாண விஜயத்தின் போது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான 3 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக வெளியான செய்திகள் பொய்யானவை என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான எந்த ஒரு விமானமும் குறித்த விஜயத்தின் போது பயன்படுத்தப்படவில்லை எனவும் பாதுகாப்பு அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. தனது உத்தியோகபூர்வ காரை பயன்படுத்திய ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ததாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தினூடாக அறிக்கை ஒன்றை விடுத்து பாதுகாப்பு அமைச்சு இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளது. நமது காலத்தில் பெரும் பிரச்சினைகளை கையாளுதல் எனும் துணைப்பொருளில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே லண்டனுக்கு விஜயம் செய்கின்றார். லண்டன் ஹோன்வே மண்டபத்தில் 5ஆம் திகதி புதன்கிழமை இடம்பெறவுள்ள இந்நிகழ்வு அல் அஜீரா தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. பொருளாதார ரீதியில் பாதாளத்தில் வீழ்ந்த இலங்கையின் மறுமலர்ச்சி திட்டம், ஊழல், மோசடி, மனித உரிமை மீறல் நெருக்கடிகளை எதிர்கொள்ளல் மற்றும் 2019ஆம் ஆண்டில் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் முன்னெடுக்கப்பட்ட உயிர்த்த தின தற்கொலை தாக்குதல் போன்ற விடயங்கள் குறித்து ரணில் விக்ரமசிங்கே இந்நிகழ்வில் சிறப்புரை ஆற்ற உள்ளார். இதனைத் தொடர்ந்து லண்டனில் தங்கியிருக்கும் நாட்களில் பல்வேறு அரசியல் சந்திப்புகளிலும் பங்கேற்க உள்ளார். சுதந்திர தினமன்று அரசு நிறுவனங்களின் கட்டிடங்களை மின்சாரத்தால் அலங்கரிப்பது தொடர்பான சுற்றறிக்கையில் உள்ள ஏற்பாட்டை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை ஒரு விசேட நிகழ்வாக கருதி 1/2025 சுற்றறிக்கையில் சில விதிகளை செயற்படுத்த வேண்டாம் என்று பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் மேலும் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி 1 தொடக்கம் 7ஆம் திகதி வரை ஒரு வாரத்துக்கு அனைத்து அரசு கட்டிடங்களிலும் தேசிய கொடி ஏற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. பிப்ரவரி 3 மற்றும் 4ஆம் திகதிகளில் கட்டிடங்களில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மின்சார பாதுகாப்பு மற்றும் மின் அலங்கார செலவு தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட கருத்துக்கள், பரிந்துரைகள் மற்றும் பிரதிநிதித்துவத்தை கருத்தில் கொண்டு மின் விளக்குகளால் கட்டடங்களை அலங்கரிக்கும் செயற்பாட்டை ரத்து செய்வதற்கு பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது. கொழும்பு உடப்ப பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய 20 வயதான அவரது மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 63 வயதான நபரின் நெஞ்சில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதாக போலீஸ் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக குறித்த நபர் உடல்நிலை சரியில்லாமல் உடப்புவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனினும் மரணம் தொடர்பில் மேற்கொண்ட விசாரணைகளில் அது கொலை இல்லை என்று தெரிய வந்துள்ளது. தந்தை உறங்கிக் கொண்டிருந்த வேளை நெஞ்சில் கத்தியால் குத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் மகன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் எனவும் அவரது தந்தை சிகிச்சை பெற வராததால் ஏற்பட்ட கோபத்தில் அவரை கத்தியால் குத்தியதாகவும் தெரிய வந்துள்ளது. நீண்டகால பகை இன்று பெரும் கொலையில் முடிந்துள்ளது. அதன்படி வீடு புகுந்த குழு ஒன்று 3 வெட்டி சாய்த்துள்ளது. அம்பலாந்தோட்டை மாமடல பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 6 பேர் கொண்ட குழு ஒன்று வீட்டுக்குள் நுழைந்து அங்கிருந்த 3 பேரை வெட்டி கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்திலேயே ஒருவர் உயிர்ந்துடன் ஏனைய 2 மருத்துவரையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிர்ந்துள்ளார்கள். நீண்டகால பகை இன்று பெரும் கொலையில் முடிந்துள்ளது. இதன்படி வீடு புகுந்த குழு ஒன்று 3 வெட்டி சாய்த்துள்ளது. அம்பலாந்தோட்டை மாடல பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 6 பேர் கொண்ட குழு ஒன்று வீடுகளுக்குள் நுழைந்து அங்கிருந்த 3 பேரை வெட்டி கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்துடன் ஏனைய 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர். உலகச் செய்திகள்.
அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் ISIS அமைப்பினர் சிலர் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். குறித்த தாக்குதல் தொடர்பில் ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சோமாலியாவில் தாக்குதலுக்கு திட்டமிட்டு 3 ISIS பயங்கரவாதிகள் மற்றும் ஆட்சியக்கும் பயங்கரவாத குழுவினரை குறிவைத்து துல்லியமாக ராணுவ தாக்குதல் நடத்த இன்று காலை நான் உத்தரவிட்டேன். அமெரிக்காவையும் நமது நட்பு நாடுகளையும் இந்த பயங்கரவாதிகள் அச்சுறுத்தி வந்தார்கள். எனவே அவர்கள் மீது நடத்தப்பட்டிருந்த தாக்குதலில் அவர்கள் பதுங்கியிருந்த குகைகள் அளிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுராவின் ஜாழ் விஜயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் விசேட அறிக்கை. லண்டன் விஜயம் மேற்கொள்ள உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில். ரத்து செய்யப்பட்ட முடிவு அரசு நிறுவனங்களுக்கு வெளியான அறிவிப்பு. மகனால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட தந்தை. வீடு புகுந்த குழுவின் அட்டகாசம், 3 வெட்டி கொலை. ட்ரம்பின் அதிரடி வேட்டை, ISIS மீது வான்வழி தாக்குதல்.